ஒரு பீரியடில் வந்து கிணறு செய்ய போகிறோம். பாசி மணியில் வந்து ஒரு கிணறு செய்ய போகிறோம். அதுக்கு நான் வந்து அடியில் வந்து கீழே கிணறுக்கு வந்து மண்ணில் இருக்க மாதிரி ப்ரௌனும் இது மேலே கிணறுக்கு வந்து ஒயிட்டும் வச்சு பண்ண போகிறோம். வாங்க, இதில் வந்து நான் 2-3 பார்ட்ஸ் வரும். எப்படி எத்தனை பார்ட்ஸ் வருது நான் உங்களுக்கு மெதுவாகவே சொல்லித்தரேன். அது மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். அது வாங்க ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்க்கலாம். புதுதாக ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வந்து கிணறு செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு நான் சொல்கிறேன். பாருங்கள், இது வந்து பேசிக் பீட்ஸு படி 4 மணி பூ தான் பண்ணோம் ஃபுல்லாக. இந்த சைடு மட்டும் 14, இந்த சைடு மட்டும் 12. நீளம் வந்து 12 பண்ணணும். நீளம் இந்த இது பாருங்கள், இந்த நீளம் வந்து 14, இந்த அகலம் வந்து 12. நீளம் 14, அகலம் வந்து 12 இது பண்ணியிருக்கேன். இது வந்து இந்த சைடு பார்டருக்காக இது பண்ணுறேன். இது இந்த மாதிரி பார்டர் வரும். இது மாதிரி 2 பண்ணிக்கணும் கிணறுக்கு. பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த 4 மணி பூ, அப்புறமா 3 மணி. இது ஏற்கனவே பண்ணியிருக்கேன். பேசிக் பீட்ஸ்லாம் இதே தான் வரும். ஃபஸ்ட்டு 4, 3, 2 இதுவே மாதிரி 12 போட்டுரும் லைனு. இப்போ இது வந்து பார்டர். இது மாதிரி 2 போட்டுக்கணும். பேசிக்கான அடியில் இந்த கிணறு பகுதி அடியில் இந்த மாதிரி வரும். இப்போ நான் சைடில் பார்டருக்கு இந்த மாதிரி பார்டர் கட்டுறேன் ஒயிட்டில். பாருங்க, இப்போ வந்து ஒரு ப்ரௌனு ஒரு ஒயிட் போடணும். இது பாருங்கள், ஒரு ப்ரௌன் மணி ஒரு ஒயிட் மணி கட்டணும். இது ஃபுல்லாக பார்டர். இது வந்து இந்த மாதிரி ஒயிட்டில் பார்டர் வச்சு பார்டர் கட்டுற மாதிரி அழகாக இருக்கும் ஒயிட்டு. நான் அது மாதிரி தான் பண்ணிட்டு வரேன். பாருங்கள், கிணறுக்கு நம்ம வந்து இந்த இடம் இது வந்து 15, இது வந்து 12 போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து அந்த உள்ளே வந்து கிணறு செய்ய போகிறோம். இது கிணறுக்கான அடி இது. இப்போ வந்து நம்ம வந்து நான் இந்த பாருங்கள், இந்த மஞ்சள் கலர் இது வச்சுருக்கேன். நெயில் பாலிஷ் மாதிரி, பெயிண்ட் மாதிரி. இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், 1 2 பாருங்கள், க்ளோஸாக காமிக்கிறேன். 1 2 3 4 4 இது விட்டுட்டு 5ஆவதுல ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரி 1 2 3 4 5 6 7ஆவதுல இங்கே ஆரம்பிக்கணும். இந்த சைடு ஃபுல்லாக 7 லைன். இது வந்து 6, 1 2 3 4 5 6. இந்த சைடு வந்து 6, இந்த சைடு வந்து 7. இது பாருங்கள், நீளமாக நம்ம 15 லைன் போட்டோம்ல, அதில் வந்து 7, இந்த சைடு வந்து அகலத்துக்கு வந்து 6. இப்படி இந்த ஸ்கொயர் தான் கிணறு செய்ய போகிறோம். நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த சைடு வந்து நம்ம 1 2 3 விட்டுட்டோம் லைனு. அதே மாதிரி இங்கே 1 2 3 லைன் ஈக்குவலாக விட்டணும். அப்புறம் அதே மாதிரி இந்த சைடு நம்ம 1 2 3 4 விட்டுறோம். 1 2 3 4 விட்டுறோம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், 1 2 3 4 அப்படி ஈக்குவலாக இருக்கணும். 7 6 இந்த சைடு 4 விட்டுடணும். இந்த சைடு 1 2 3, இந்த சைடு 1 2 3, இந்த சைடு வந்து 4. இதே மாதிரி தான் பண்ணணும். இப்போ நம்ம கிணறு செய்யப்போம். கிணறுக்கு ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். இந்த ஒயிட் கலர்லாம் பார்டர் போட்டிருக்கேன். பாருங்க, ஏன் நான் 2த்தையும் ஜாயின் பண்ணலன்னா, இது கிணறு போட்டு ஜாயின் பண்ண தான் ஈஸியாக இருக்கும். இது ஜாயின் பண்ணிட்டா கிணறு போடுறதுக்கு கஷ்டம். அதுக்காக நான் வந்து இந்த அடையாளத்துக்காக நெயில் பாலிஷ் வச்சுருக்கேன். அது தொடச்சிட்டா போயிடும். பாருங்க, இப்போ வந்து எல்லாமே 4 மணி பூ தான். இது மாதிரி வளைச்சி செய்ய முடியாது. நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் கிணறு செஞ்சுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் இன்னொரு இது. இப்போ தான் பாட்டம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு மணியில் கூத்துருக்கேன். ஒரு மணியில் கூத்துட்டு 4 ஏற்கனவே ஒரு மணியில் இருக்குது. இப்போ 3 வெள்ளை மணி கோக்குறோம். 4 மணி பூ தான் எல்லாமே. இதில் ஒயர் ஈக்குவலாக வச்சுக்கிறேன். இது வருங்க. இப்போ வந்து 3 வெள்ளை மணி கோக்குறேன். 1 2 3 3 வெள்ளை மணி. 1
2 3 வெள்ளை மணி. பாருங்க. இப்போ அப்படியே நம்ம இந்த பார்டர் ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லாக கோத்துட்டு வரப்போம் கிணறுக்கு. இந்த மாதிரி வளைஞ்சு கொடுக்குது பாருங்க. இப்போ இந்த மாதிரி 2 அப்புறமா கடைசியில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ சைடில் ஒரு மணி விடுறேன். இப்போ 2 மணி இது அப்படியே போட்டு வரப்போகிறோம். மேலே அப்படியே வரும், அப்படியே மேலே எழும்பி வரும். இப்போ 2 மணி, 2 வெள்ளை மணி கோக்குறேன். பாருங்க. பாருங்க அப்படியே கோத்துட்டு வரேன். அப்படியே கார்னராக ஃபுல்லாக இது மாதிரி தான் கோத்துட்டு வர போகிறோம். கிணறுக்கு சதுரமான கிணறு, இது ஸ்கொயர் டைப்பு. பாருங்க இது மாதிரி வருது. நான் இந்த லைன் இதே மாதிரி போட்டுட்டு இங்கே வர காமிக்கிறேன். பாருங்க. இப்போ இது கிணறுக்கான இது போட்டேன் பாருங்க. இது கிணறு, இது கீழே பேஸ்மெண்ட்டு, இது கிணறு. இது மாதிரி நம்ம இன்னும் 1 2 3 4 5 போடலாம். ஹைட்டு 2 போட்டிருக்கேன். இது மாதிரி 5 போடலாம். எல்லாம் பேசிக் பிட்ஸ் தான். இது முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இது அப்படியே நான் போட்டு அப்படியே 2 2 இதில் விட்டுட்டு 2 2 மணியாக தான் கோத்துட்டு வரோம். இதில் வந்துட்டு 2 மணி வெள்ளை மணி கோக்கணும். இதில் ஒன்று விட்டுட்டு 2 மணி வெள்ளை மணி, இதே மாதிரி தான். 1 விட்டுட்டு 2 மணி, எல்லாமே 4 மணி பூ தான். இது மாதிரி 1 2 இன்னொரு 3 5 லைன் போடணும் ஹைட்டு. இது சைடில் வர்றது இப்படி வரும். நான் இந்த இது முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இன்னொன்று போடலாம், அடியில் ஜாயின் பண்ணலாம். அப்போ தான் ஈஸியாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம இப்படி வரும்.